உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய பீட்ரூட்டை வச்சு நல்ல டேஸ்டியாக ஒரு தோசை ஒன்று செய்யலாமா வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். 10லேருந்து 12 பூண்டு பல், ஒரு 2 பெரிய வெங்காயம், 5-6 வரமிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா 2 பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா பாதி அளவு அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தோசை பேட்டரில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்ல சூடான தோசைக்கல்ல இந்த மாவை ஊற்றி நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றி வேக வச்சு ரோஸ்ட் மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பீட்ரூட் தோசை ரெடி ஆயிரும். இந்த மாவில் நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சிடலாம். இந்த தோசைக்கு நீங்கள் 1/4 கப்பு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கல, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல கெட்டியாக துவையல் அரைச்சி அந்த துவையல் கூட இந்த தோசையை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.